ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டு அரசியல் இப்போதாங்க உச்சகட்ட பரபரப்பு நோக்கி போயிட்டு இருக்கு. ஆமாங்க, ஒட்டு மொத்தமாக ஒன்று கூடிட்டாங்க விஜய்க்கு எதிராக. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவும் நாம் தமிழ் கட்சி தான் விஜய்க்கு எதிராக பயங்கரமாக கம்பு சுத்திட்டு இருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல இப்போ புதுசா என்டிஏ அலையன்ஸ் சேர்ந்திருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வருவார் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ அவர் வரலங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிட்டு நேற்று அவர் அதை அதிகாரப்பூர்வமே சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது அவங்களுடைய தாக்குதலை இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க விஜய்க்கு எதிராக. அதான் இப்போ நேற்று நைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவே பத்திக்கிட்டு எரியுது விஷயம். அதாவது கரூர் கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய பணத்தினுடைய ஷூட்டிங்காக பயன்படுத்தியிருக்காரு. அது எவ்வளவுக்குள்ள ஒரு ஐயக்கத்தனம், ஒரு 41 உயிரில தன்னுடைய சொந்த அரிப்புக்காக சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டாரு அப்படி இப்படின்னு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம், உண்மை என்னங்கிறது. அதை பேசுறதுக்கு முன்னாடி இந்த தமிழை வெற்றிக்காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களும் என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா முதல்ல உங்களை அழிக்கிறதுக்கு வெளியில இருந்து புதுசாக யாரும் வந்து எதையும் எதிரிகள் பயன்படுத்த வேண்டாம், நீங்களே உங்களை அழிச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே விஜய் அவர்கள் திரிசா கூட போன விஷயமே பெரிய ஒரு பூதாரமாகி அது அடங்கி இப்போதான் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அதுக்குள்ள ஆதவரிச்சு நான் தேவையில்லாத ஒரு கருத்து சொல்லி அது ஒரு சர்ச்சை இருக்கு. இப்போ இதுல புஷியா அந்த அவரு பங்குக்கு நேற்று வந்து பாத்தீங்கன்னா இருத்தார் நோன்பு திறக்கிற ஃபங்க்ஷன் நடந்துச்சுல்ல, அதுல நோன்பு திறக்கிற நேரத்துல எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்கும்போது நிப்பாட்டுறாரு, வெளியே துரத்துறாரு. எப்பா எல்லாரும் உள்ள வராங்கப்பா, முஸ்லீம் மட்டும் உள்ளவங்கப்பா, இஸ்லாமிய சகோதரர் மட்டும் உள்ளவாங்க, இது வந்து நோன்பு திறக்கிற அந்த விஷயம் சரியா, வேற ஏதாவது தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க போங்க அப்படிங்க. நான் கேட்கிறேன், உள்ள நோன்பு திறந்துட்டு இருக்கிறது யாரு? விஜய் அவர்கள். அவர் என்ன முஸ்லீமா? ஆதவர்ஜனா அவர் என்ன முஸ்லீமா? நீங்க முஸ்லீமா? அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்கள் வரக்கூடாதுன்னு தெளிவா நீங்க அறிவிச்சிருக்க வேண்டியதானே. அதாவது இது வந்து நோன்பு திறக்கிற ஃபங்க்ஷன், இதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர் மட்டும் தான் வரணும் அப்படி சொல்லி தான் மத்தவங்க வந்துக்க மாட்டாங்கல்ல. அது என்ன நீங்க பண்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல இத்தனை நோன்புனா என்ன சொல்லுங்க அப்போ. ஒரு அன்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அது வந்து எல்லாருமே திறந்துக்கலாம். அது வந்து யாருமே அவங்க வந்து யாரும் வர வேண்டாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்களே இப்படி ஒரு பிரிவினை ஏற்படுத்துறீங்க. இதுல மத சார்பற்ற சமூக நீதி அப்படின்னா சமரசமே நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிறீங்க. இப்படி ஒரு மத சார்ந்த விழாவை முன்னெடுத்து ஒரு அரசியல் பண்ணுலாமா? மத சார்பற்ற சமூக நீதிக்கும் போது குறிப்பிட்ட மத சார்ந்தியா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க அப்படின்னா எல்லா சமூகத்திலையும் இப்போ ஒரு கோயில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, போய் நடத்துறீங்களா? இந்த சம்பந்தப்பட்ட இதுல ஏன் நடத்த மாட்டீங்க? முதல்ல நீங்களே ஒரு தெளிவான ஒரு இதுல இல்ல. இதனாலதான் நம்ம திமுக மாதிரி நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். சரி, நான் வந்து இதை பேசும்போது எல்லாருக்கும் இதையே சொல்றானே அப்படின்னு சில நம்முடைய தோழர்களுக்கு இதா இருக்கு சரியா. அதனால நான் இதோட அதை முடிச்சுக்கிறேன். திரும்ப அதை குத்தி கட்ட விரும்பல. வளர்ற கட்சி திருத்திக்கிடுங்க அப்படிங்கிறத என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. சரி, ஓகே. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்த விஜயவில் அடிக்கிறாங்களே, அந்த டாபிக்ல நம்ம போகலாம். சரி, இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ எல்லாரும் கருத்துக்கு கேட்டீங்கன்னா, அதாவது அந்த கரூர் கூட்டத்தை ஜனநாயக பட ஷூட்டிங்காலே விஜய் பயன்படுத்தினாரா இல்லையா? அது பயன்படுத்தினாரா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்படியே அந்த கரூர் கூட்டத்தை ஜனநாயக பட ஷூட்டிங்காக பயன்படுத்தினா என்ன தப்புன்னு தான் நான் கேட்கறேன். என்ன தப்பு நான் கேட்கறேன். அவர் வந்து 41 பேரையும் கொண்டுதான் அந்த கூட்டத்தை கடத்துன்னு இல்லை. இயல்பாகவே இப்போ நாமளே எடுத்துக்கிடுவோமே, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம், எல்லாரும் வீட்டு ஃபங்க்ஷன்லையும் இப்போ கல்யாணம் ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் எதுனாலும் பார்த்தீங்கன்னா ட்ரோன் கேமரால பறக்கோட்டு கூட்டத்தை எடுக்குமா இல்லையா? அது ஒரு சந்தோஷம், எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு பார்க்குறேன். அதே மாதிரி அவருடைய அரசியல் விழாக்கள் எல்லாத்துலேயுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் எடுக்க செஞ்சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள்லாம் எதுக்கும் தெரியாம தனிப்பட்ட திடீர்னாப்புல வந்து எல்லாத்தையும் கூட்டி ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி முறையா கவர்மெண்ட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க கொடுத்த இடத்துல அரசியல் நோக்கத்துக்காக அரசியல் எல்லாருமே பண்றாங்க, எல்லாரும் தான் கூட்டத்தை கூட்டுறாங்க. அவர் வந்து அவருடைய வண்டியில எப்பவுமே சேஃப்டிக்காக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கும், எக்ஸ்ட்ராவா ட்ரோன் கேமரா அவர் கூட்டத்தை எடுக்கணும்னு எடுக்காரு, எல்லா நிகழ்ச்சியுமே எடுக்காங்க. இதுல என்ன ஒரு தப்பை நீ கண்டுபிடிச்சுன்னு கேட்கிறேன். அவர் வந்து 41 கொன்னு அவ்வளவு கூட்டத்தை கொண்டுதான் அவர் வந்து கூட்டத்தை காட்டணும் அவ்வளவுக்குள்ள வந்து நின்னாரா? நீங்க சொல்லுங்க அப்போ. மனசாட்சி தொட்டு சொல்லணும், இந்த 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணம்? முதல்ல அவருடைய கூட்டங்களுக்கு எவ்வளவு மக்கள் தொகை வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா கூட்டத்தையும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு மக்கள் தொகை வருவாங்க அப்படின்ட்டு. அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு இடத்த கொடுத்துருக்கணும். முதல்ல கொடுக்காத அவங்க தப்பு. ரெண்டாவது காவல்துறை கூட்டம் இவ்வளவு கூடுதுன்னா அதை நெறிமுறைப்படுத்தணும். முதல்ல கூட்டம் சேரும் போதே அதை வந்து கூட்டம் சரி கிடையாது சொல்லி அதை வந்து ஒழுங்குபடுத்திருக்கணும். அது பண்ணாத விட்டது காவல்துறை. மூணாவதாக தான் நீங்க வந்து விஜயாவில் குற்றம் சொல்ல முடியும், விஜய் கட்சியை குற்றம் சொல்ல முடியும். அதாவது கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத நிலைமையில் இருக்கும்போது இன்னைக்கு பண்ண வேண்டாம் எப்படி அன்னைக்கு அந்த இதுக்கு முன்னாடி ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் பண்ணிட்டு நைட்டு வேண்டாம் நான் அடுத்த நாள் பார்த்துட்டு போனாரோ அதே கிளம்பி போயிருக்கலாம். ஸோ அது வேணா அவர் நீங்க சொல்லலாம். மற்றபடி 41 செத்தாலும் பரவாயில்ல அவருடைய சுய அறிப்புக்காக அதை வந்து ட்ரோன் கேமரா வச்சு அப்படியே அந்த கூட்டத்தை எடுத்தாராம். ஸோ இதெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு குற்றம் யார் மேல நம்ம சொல்லணும், அந்த கூட்டத்துக்கு போனாங்கல்ல அந்த அறிவு கெட்ட ஜென்மங்களை தான் சொல்லணும். இவ்வளவுக்குள்ள கூட்டமான இடத்துல கை குழந்தையும் தூக்கிட்டு போய் அந்த பெண்கள் இதெல்லாம் சொல்றேன், அவங்கள தான் நான் சொல்லுவேன். அப்படி என்ன நீங்க வந்து விஜயை பார்க்கணும்? அதாவது கூட்டமா இருக்கு, நமக்கு தெரியுது, இந்த கூட்டத்துல இருந்து பார்க்க முடியாதுன்னா திரும்பி போயிருக்கணும். சோ அப்படிப்பட்ட இப்படி எல்லாரு மேலேயும் குச்சம் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒட்டுமொத்தமா அதாவது விஜயாவில் பார்த்தா ட்ரோன் கேமரா வச்சு அவருடைய பணம் ஜனநாயக படம் ஷூட்டிங் பயன்படுத்த சரி அவனுக்குள்ள இருக்குல்ல இவ்வளோ நாளா
ஏன் இது வந்து ஏடிஎம்கேல இருந்து பேசல, பிஜேபில இருந்து பேசல, ஏன் மார்கஸ் இன்னைக்கு தான் ஒரிஜினல் ஃபுட்டேஜா ஒட்டிட்டு வந்துச்சு. இதெல்லாம் ஆல்ரெடி இந்த ஃபுட்டேஜ் வெளியிட்டாங்க, யூடியூப்ல இருக்கு. ஸோ நான் கேட்குறேன், இப்போ அந்த ஃபுட்டேஜை நீங்கள் பயன்படுத்துறீங்களா? நான் தைரியமாக கேட்குறேன், ஜனநாயக படத்தை வெளியிடுங்க. வெளியிட்டா தெரிஞ்சிடலாம்ப்பா ஃபுட்டேஜ் அதில் பயன்படுத்திருக்காரு இல்லையா, அது எந்த மாதிரி காட்சியில் வச்சிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, பார்த்துடலாம். படத்தை ரிலீஸ் பண்ண துப்பு கிடையாது. அதாவது படத்தை ரிலீஸ் பண்ணா இன்னும் மக்கள் செல்வாக்கு அவருக்கு கூடிரும், பிச்சு வகை கிடைச்சிரும். அதை விடவே கூடாது, தேர்தலுக்கு அப்புறம் விட்டுக்கலாம். தேர்தலுக்கு அப்புறம் விட்டா அந்த படத்துக்கு வேல்யூஸே கம்மியாயிரும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த படத்தை விட மாட்டீங்க. இவ்வளோக்குள்ள யோக்கியமான அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, பார்த்துருவோங்க. என்ன அது தவறா காட்டிட்டாரு அந்த கூட்டத்தில் இருக்குன்னு பார்த்துருவோங்க. ஆக்சுவலாக அவர் எல்லா இடங்களுக்கும் அவர் போனார்ல, எல்லா இடங்களையுமே அந்த கேமராலாம் எடுக்கப்பட்டுச்சு கூட்டம்லாம். அதுவும் வந்து 47 பேர் கூட்டத்தில் வந்து இறப்பாங்கன்னு தெரிஞ்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. அவர் இயல்பாகவே அவங்க கூட்டத்தை அவர் எடுத்தார். அது வந்து தவறு கிடையாது. அவர் வந்து எதுவும் தவறாக எதுவும் பண்ணலையே. எலெக்ஷனில் வந்திருக்காரு, எலெக்ஷனில் அவர் கடைசி படம், அவர் ரியாலிட்டியாக இருக்கும் கூட அவர் எடுத்துக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அப்படியே அதை பயன்படுத்தும் தவறு கிடையாதுங்கிறத நான் நினைப்பேன். இது வந்து வம்படியா விஜய் வந்து முடிச்சு விட்டுறணும், அவன் நம்ம வழிக்கு வர மாட்டேங்கான், பார்த்தலாம் இன்னும் எப்படி அவன் அரசியல் பண்றான் அப்படிங்கிறத எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துக்கிட்டு அந்த விஜய்ங்கிற மனுஷனுக்கு எதிராக பண்றாங்க. இது வந்து மக்கள் அப்பட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது விஜய்க்கு பிளஸ்ஸாகவே போயிட்டு இருக்கு. கருவின் சிட்டப்போ அது பிளஸ்ஸாக போயிடுச்சு. ஒன்னே ஒன்று மட்டும் தான் விஜய்க்கு நெகட்டிவ் வந்துச்சு, அது அவர் பண்ண விஷயம், அந்த ஃப்ரீசா மேட்டர் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே அவர் செய்து அது பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் நீங்க இப்படி பண்ணல, அவருடைய பாத்தீங்களா எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்பட்டமா தெரியுது. இவ்வளவு நாள் என்டிஏ ஏடிஎம்கே எதுவுமே பேசாதவங்க ரஜினிகாந்த் விஷயத்துல நீங்க வந்து வாய்ஸ் விட வந்து கண்டன விஜய் ரஜினிகாந்தெல்லாம் விட்டு விஜய் எதுக்கும் போது தெரியும், ரைட்டு அப்ப சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு இப்ப அது அப்பட்டமா தெரியுது. இல்ல ஒரு மனுஷனை எதிர்க்கணும்னா நேரடியாக களத்துல விடுங்க. நீங்க வந்து வேற எதுவும் பண்ண அரசியல் ரீதியா உங்களுடைய நல்ல திட்டங்கள் நீங்க என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. விஜய் அவர் என்ன பண்ண போற மாதிரி சொல்லட்டும், போட்டி போடுங்களேன், களத்துல பார்க்கலாமே யாருக்கு மக்களுடைய அபிமான அன்பு கிடைக்கும் அப்படின்ட்டு. அதை விட்டு ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மனித தாக்குதலா இது கிடைச்சு போச்சு, நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஒட்டு மொத்தம் அதை வச்சுட்டே கம்பு சுத்திட்டு இருக்கீங்க. அதாவது நான் கேட்கறேன், நேரத்துல இருந்து பாக்குறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட், ஆமாப்பா நக்கீரன் அப்பவே சொன்னாரு, நக்கீரன் அன்னைக்கே சொன்னாரு, இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய படத்து ஜனநாயக படத்துக்காண்டி தான் ஷூட்டிங் அது ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்திருக்காங்க, அதுக்காண்டி தான் இவ்வளவு கூட்டத்தில் நெரிசல் போயிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் போஸ்ட்லாம் போட நான் பாக்குறேன். ஆமா நக்கீரன் பெரிய நக்கி, அவர் வந்து ஏதாவது சொல்ற போறாங்க இல்ல. இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில ஒரு +2 மாணவி உங்களுடைய ஆட்சி அதிகாரிகள கொஞ்சம் கூட பாதுகாப்பு தன்மை பொறுப்பு தன்மையால அந்த பிள்ளையை நாசமாக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு இன்னும் தப்பு பண்ணவன இன்னும் கொலையாலே கண்டுபிடிக்கல. அதை பத்தி ஒரு பேச துப்பு இல்லை அந்த நக்கி கோபாலுக்கு, 2 வயசு குழந்தை. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், பெண்களுக்கு எதிரான குற்றம் அதை பத்திலாம் பேசுறதுக்கு ஒரு துப்பு கிடையாது நக்கி கோபால். விஜய்க்கு எதிராக மட்டும், ஏன்னா விஜய் தானே உங்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு ஆயுதமா நிற்காரு மக்கள் மத்தியில், மக்கள் செல்வாக்கோட, அதனால அவரை முடிச்சு விடணும். இல்லை நான் தெரியாம இருக்கிறேன் இந்த விஷயத்துல. கரூர் கூட்டத்தை தான் சுயலாபத்துக்காக படத்துக்காக பயன்படுத்தினார் விஜய், 47 பேர் கொண்டுதான் இப்படி பயன்படுத்தணுமா அப்படி இப்படின்னு பெரிய யோகிசாமி கேட்கக்கூடிய அந்த சமூக போராளிகளை நான் கேட்கிறேன், 41 பேருடைய போஸ்ட்மார்ட்டத்தை ஒரே நேட்டை எப்படியா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களுடைய அரசா பார்த்து யாருமே கேட்கலையா? அப்ப எங்கெல்லாம் போச்சு உங்களோட நியாயம்லாம்? அங்க கேட்கல வேண்டியதுனா ஏன் கேட்கல? உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருமே. அதாவது தூத்துக்குடியில அந்த மாணவியருக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் பேட்டி கொடுத்தா நம்ம பார்த்தோம், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல அப்படின்ட்டு. ஆனா 41 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உடனே வந்துச்சு, அவங்கள வந்து உடனே இது பண்ணிட்டாங்க. என்னத்த சொல்ல, மக்கள் பாருங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு யோகேசன் இவங்கெல்லாம். ஸோ நடுநிலையாவாதிகள் வந்து ஓட்டு போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க கூட நீங்க இப்ப விஜய்க்கு எதிராக வந்து அடிக்கிற அடி இருக்குல்ல, இந்த தாக்குதலை பார்க்கும்போது இந்த மனுஷனையா அவ்வளவு பேர் சேர்ந்து அடிக்கானுங்க, சரி பேசாம நம்ம இந்த இடத்துல நேரம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தீரணுமையா அப்படி கூட நம்ம மாதிரி சில நிறைய நடுநிலையா இருக்கவங்களுக்கு தோணுது. நீங்க பண்றது விஜய்க்கு பிளாஸ்டிக்கா தான் போதுன்னு சொல்றேன். எதிரிகள் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எல்லாமே விஜய்க்கு சப்போர்ட்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அந்த வகையில இந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா விஜய்காந்த் தான் போயிட்டு இருக்கு. ஏன் சொல்றேன் இன்னைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் எடுத்து பேசுறேன்னா, இன்னைக்கு அந்த படத்தை டைரக்ட் பண்ண ஹெச் குணத்தையும் விசாரணைக்காக கூப்பிட்டுருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்தமா நெருக்கடியை கொடுத்துடணுமா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இப்படிதான் மகாபவன் கும்பாபிஷேகம் நடந்துச்சு, அந்த விழாவில் அதாவது ஜெயலலிதா கலந்துக்கிட்ட அந்த ஃபங்க்ஷன்ல ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. இப்படிதான் ஜெயலலிதாவில் அடிக்கடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டீங்களா விசாரணைக்க? என்னத்த சொல்ல, உன்னையில வந்து ஒன்று வரும். அதாவது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு சொல்லல, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் சிபிஐ கேட்டாரு. ஆமா அவர் பக்கம் நியாயம் இருந்தனால கேட்டாரு. நல்லா பார்க்கணும், அவர் பக்கம் தான் பக்கம் நியாயம் இல்லை அப்படின்னா யாராவது சிபிஐ விசாரணைக்கு கேட்பாங்களா? சில பேர் சொல்றானுங்க இவரே தேவையில்லாம கேட்டு பிஜேபி இதுல போய் சிக்கிக்கிட்டாரு வச்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட நியாயம் இருந்துச்சியா, அவர்கிட்ட நம்ம தப்பு பண்ணல அப்படின்னு உறுதிபூர்வமா தெரிஞ்சதுனால மேல்முறையீடு போனோம், இங்க உள்ள ஆட்சியை நம்ம எதிர்த்து நிற்கிறோம், ஸோ மேலையாவது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டார்.
அவர்கிட்ட ஏதாவது குச்சமுள்ள ஏதாவது நெஞ்சா இருந்தா குரு தெரிஞ்சா அவர் வேண்டான்னு அவர் அப்படியே பேர்ப்பார். ஸோ அதுலேயே தெரிஞ்சிருக்கும் அவர் பக்கம் தப்பு இருக்கா, அவர் வந்து தவறாக எதுவும் பண்ணாரா அப்படின்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்பவும் நான் எதாவது சொல்கிறேன், இப்பவும் நான் சொல்கிறேன், அந்த மனுஷன் மேலே எந்த தப்பும் கிடையாது. நீங்களா அவர் வந்து சோழி முடிச்சு விட்டுறணும் அப்படின்ட்டு சில பேர் பார்த்தா வன்மம் தான் இதை வந்து இவ்வளோ தூரத்துக்கு அந்த பிரச்சனை கொண்டு போயிட்டு இருக்குது. அது ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் உண்மை வெளியே வந்தே தீரும். அதாவது தர்மத்தின் வாழ்தனை சூதுகவும் அந்த மீண்டும் தர்மமே எழுங்கிற மாதிரி இந்த விஷயத்தில் விஜய் தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறது ஒட்டுமொத்தமாக என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளியே தெரியதான் போகுது. அன்னைக்கு பார்க்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு, நீங்கள் என்ன நினைச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? பாய்.